ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மகாராஷ்டிராவில் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக உள்ளார். சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த சுனேத்ரா பவார் ஆகியோர் துணை முதல்வர்களாக உள்ளனர். முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒருங்கிணைந்த சிவசேனா உடைந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் புதிய அணி உருவானது. அதிக எம்எல்ஏ, எம்பிக்கள், நிர்வாகிகள் ஷிண்டே பக்கம் நின்றதால் சிவசேனா கட்சி அவர் பக்கம் கைமாறியது. தற்போது சிவசேனா யுபிடி என்ற கட்சியின் தலைவராக உத்தவ் செயல்படுகிறார். அந்த கட்சிக்கு லோக்சபாவில் 9 எம்பிக்கள் உள்ளனர். உத்தவ் தலைமையிலான கட்சியை மீண்டும் உடைக்க மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா தலைமையில் ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் பணிகள் நடப்பதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. அதை உறுதிப்படுத்தும் வகையில் உத்தவ் கட்சியைச் சேர்ந்த 6 எம்பிக்கள் தனி அணியாக வெளியேறி ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணையவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆரம்பத்தில் உத்தவ் தரப்பு மூத்த தலைவர்கள் இந்த தகவல்களை மறுத்தனர். ஆனால் சிவசேனா யுபிடி மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தலைமையில் நடந்த பார்லிமென்ட் கட்சி கூட்டத்தில் மொத்தம் 9 எம்பிக்கள் பங்கேற்க வேண்டிய நிலையில் வெறும் 3 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதையடுத்து கூட்டத்தில் பங்கேற்காதவர்களை நன்றி கெட்டவர்கள் என கூறி சஞ்சய் ராவத் கடுமையாக விமர்சித்தார். இதற்கிடையே மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நாங்கள் நடத்திய ஆபரேஷன் சக்சஸ் என நேற்று கூறினார். அதேபோல் நாங்கள் ஆபரேஷனில் இறங்கினால் அது வெற்றி பெறாமல் இருக்காது என துணை முதல்வர் ஷிண்டே கூறினார். இவர்களின் பேச்சுக்கள் ஊடகங்களில் வெளியான ஊக தகவல்களை உறுதிப்படுத்தின. இந்நிலையில் உத்தவ் தரப்பு அதிருப்தி லோக்சபா எம்பிக்கள் இன்று எந்த நேரத்திலும் ஷிண்டே கட்சியில் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 9 எம்பிக்களில் 6 பேர் வெளியேறி கட்சி மாறுவதால் அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டம் பாயாது என சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். போனவர்கள் போகட்டும், நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. தக்க சமயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக பேச உள்ளேன் என உத்தவ் தாக்கரே கூறினார். இது பாஜகவின் திட்டமிட்ட சதி. அரசியல் சாசனத்தை மாற்றியமைக்க மத்தியில் அவர்களுக்கு பெரும்பான்மை பலமில்லை. அதற்காகத்தான் எதிர்க்கட்சிகளை ஒவ்வொன்றாக உடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என உத்தவின் மகன் ஆதித்ய தாக்கரே கூறினார். இது மிகவும் கீழ்த்தரமான அரசியல் விளையாட்டு. அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என உத்தவ் கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி சஞ்சய் ராவத் கூறினார். இதற்கிடையே கட்சியை வலுப்படுத்தும் வகையில் யவத்மால், சோலப்பூர், சதாரா, மராத்வாடா மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் உத்தவ் தாக்கரே விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சிவசேனா யுபிடி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் எம்பிக்கள் 20 பேர் தனி அணியாக பிரிந்து என்சிபியை கட்சியில் சேர்ந்த நிலையில் மகாராஷ்டிராவிலும் எம்பிக்கள் கட்சி மாறும் சம்பவம் தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.